27/3/2025 காருண்யா 566க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 50-50க்கு நம்ம வந்து ஆல் போர்டு 5-9 சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருந்தோம். எல்லாமே கொஞ்சம் பவரில் தான் வந்திருக்குது. சரிங்களா, 0 5க்கு பவர் 0 மாறிடுச்சு. நம்ம ஏ போர்டு ஸ்ட்ராங்காக 2 வச்சுருக்கிறோம். சரிங்களா, இந்த 0 எங்கே வேணாலும் வரும்னு தான் சொல்லியிருந்தோம். அது 5 வச்சிருந்த இடத்துல 0 வந்திருக்கு. பவர் நம்பர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரும். நேற்று நான் சொல்லி தான் கொடுத்தேன், 5-8 வரணும். அப்படி மிஸ் ஆச்சுன்னா 3 வரலாம், இல்லை 5-0 வரணும். நேற்றுக்கு வீடியோ கூட பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கும். நடுவில் மட்டும் நம்மளுக்கு 3ஆம் நம்பர் இந்த 8 ஆனது நடுவில் போயிட்டு 3ஆ மாறிடுச்சு. அவ்வளோதான் பவர் நம்பர். அது நம்ம கொடுத்ததில் பாருங்கள், இந்த 63 கொடுத்துருக்கோமா, அது வந்துட்டு ரிசல்ட்டு 3-0 தான். ஆனால் 2 நம்ம கொடுக்கல, அதனால் அந்த நம்பர் கிடையாது. சரிங்களா, இந்த நம்பர் வேணால் சொல்லலாம். 25ங்கிறது பார்த்திங்கன்னா 2-0, 5க்கு பவர் 0, 20 வந்திருக்குது. ஒரு நம்பர் பவரில் வந்திருக்குது. சரிங்களா, ஜோடி நம்பர் எதுவும் நம்மளுக்கு பெருசாக உட்காரல. ஏன்னா 1 6 6 3 அந்த மாதிரி தான் வந்திருக்குது. மற்றபடி எதுவும் பெருசாக உட்காரல. சரி, ஜோடி நம்பர் வரல. ஆனால் இதில் மட்டும் பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. சரிங்களா, இதில் மட்டும் நம்மளுக்கு பிசி பாஸ் ஆகிருக்குது. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா பவரில் வந்திருக்கும். 2 மட்டும் கரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா, ஊடையில் 8க்கு 3 பவர், 5க்கு 0 பவர். அப்படியே 2 8 5ங்கிறது 2 3 5 0ன்னு வந்திருக்குது. பவரில் தான் வந்திருக்குது. சரிங்களா, எடுத்துருக்குறோம், ஆனால் பவரில் மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம். ஒரு நாள் அப்படி போகும். ஆனாலும் எடுக்கிறோம். ஒரு நேரம் 2 நம்பருமே பவர் பண்ணி அடித்தா ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஏ போர்டு சி போர்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் கரெக்டாக கை கொடுத்துருக்குது. நாளைக்கு வந்துட்டு காருண்யா 566. சரிங்களா, கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள், டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, கேரளா 3 மணி, 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 7-4. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறேன். 7க்கு பவர் 2, 0க்கு பவர் 5, 4க்கு பவர் 9 ஆட்டத்தில் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய டார்கெட் 7-4ங்கிறத நான் கொடுத்துருக்குறேன். 7-4 கண்டிப்பாக உள்ளே வரணும். சரிங்களா, 0 மறுபடியும் உள்ளே வந்தால் வரலாம். வந்தால் ஏ போர்டுக்கு தான் அதிகபட்சம் வரணும். அப்படி இல்லைனால் சி போர்டுக்கு வரலாம். ஆனால் அதிகபட்சம் ஏ போர்டுக்கு தான் வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 இல்லைனா 9 வரலாம். பி போர்டில் 1-6ங்கிறது என்னுடைய கால்குலேஷன். சரிங்களா, சி போர்டில் 3-7 வரணும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா இந்த 4 வரலாம். இந்த 4 வந்து ஏ போர்டுக்கும் போகலாம். ஏன்னா அங்கே 9 இருக்குது பவர் நம்பர், அதனால் அங்கேயும் ஜாயிண்ட் அடிக்கலாம். சரிங்களா, அதுக்காக நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 65 34 93 17 63 53 25 70ன்னு தான் வந்திருக்குது. நாளைக்கு எல்லாமே வந்து 3 மையமாக தான் வருது. அப்போ நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு 3 இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா 3க்கு பதிலாக 8 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அப்படி ஒரு வேளை கணிப்பு தவறாயிடுச்சுன்னா 8 வரலாம். சரிங்களா, நாளைக்கு 3 டபுள்ஸாக கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 77 66 33ங்கிறது நாளையுடைய டபுள்ஸ் வந்தால் அப்படி வரலாங்கிறது காட்டுது. சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு வந்து 6-1ங்கிறதும் டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 வரலாம், 1 வரலாம். சரிங்களா, 66 3 397 917 867 013. நாளைக்கு இந்த 013ங்கிற மாதிரி தான் நம்பர் உள்ளே காட்டுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. 154 187 720. சரிங்களா, ஏன்னா அந்த 20ங்கிறது 25ஆகவும் வரலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம ரிசல்ட்டும் காட்டுது. கொஞ்சம் 25 கொடுத்துருக்கேன், 70 கொடுத்துருக்குறேன். ஏன்னா அந்த நம்பரு கொஞ்சம் ஒரு தொடர் நம்பராக வந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கும் ஒரு வேளை இன்றைக்கி 20ன்னு வந்திருக்குது. சரிங்களா, இன்றைக்கி வந்துட்டு ஏசியில் 20ன்னு வந்திருக்குது. ஆனால் நாளைக்கும் வருமாங்கிறது ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். நாளைக்கு கொஞ்சம் ஒரு குழப்படியாக இருந்தாலும் கூட சின்ன நம்பராக வந்து விழுறதுனால கொஞ்சம் குழப்படியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் கால்குலேஷன் பண்ணி இந்த நம்பர்களை எடுத்து வச்சுருக்கிறேன். சி போர்டு என்ன வருங்கிறத கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா
தொடர்ந்து அந்த சின்ன நம்பராக வந்து விழும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் தவறாக தான் போகும். இருந்தாலும் முயற்சி பண்ணி நான் எடுத்து வைக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.